இந்த அரசாங்கம் ரஜலுணு என்கின்ற அந்த பெயரிலே அந்த உப்பினை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டிய தேவை என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை. அதாவது முன்னிய இனவாத அரசாங்கங்கள் செய்த நடவடிக்கைகள் இப்போது தொடர்கின்றதோ என்ற ஒரு நிலையை மக்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ரஜ நுணு என்ற பெயரிலே இந்த உப்பை விற்பனை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். பேக்குகளை கூடி அடிப்பதற்காக அனுப்பப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். உண்மையிலேயே அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். படித்த புத்திஜீவிகள் மற்றும் பல சமூக மட்டங்களில் இருக்கின்ற பெரியவர்களோடு நாங்கள் இந்த விடயங்களை கதைத்த போது அவர்கள் எல்லோருமே அதை ஒரு ஆச்சரியமாக எதிர்பார்த்தார்கள். என்னென்றால் ஒரு ஊரின் பெயரிலே ஒரு பிரதானமான ஒரு தொழிற்சாலை அமைய வேண்டிய நேரத்தில் அந்த தொழிற்சாலையை இன்னொரு பெயரில் வைத்து செய்வது உண்மையாகவே ஒரு பொருத்தப்பாடில்லை. இடத்தின் பெயரை மாற்றுவதற்கு எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் அந்த இடத்தை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. உப்பளம் இத்தனை தலைமுறையாக இருந்தது. தமிழத்தை அடையாளத்தை ஆனரவு உப்பளத்தை விவரமே மாற்றுகிறார். தமிழத்தை இதிலே குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ரஜலுடு என்கின்ற இந்த பெயரால் நாங்கள் எங்களுடைய சிங்கள மக்களையோ அல்லது வேறு இனத்தவர்களையோ நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. தற்போது உங்களுக்கு தெரியும், ஆனரவு பகுதியிலே உப்பளம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உப்பள திறப்பு விழாவானது மிகவும் பிரமாண்டமான முறையில் அங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த உப்பினுடைய பெயர் என்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மனவேதனைக்குரிய விடயம். இந்த விடயமானது தமிழ் மக்களின் மனதில் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் இதை பற்றி இன்று கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது முன்னிய இனவாத அரசாங்கங்கள் செய்த நடவடிக்கைகள் இப்போது தொடர்கின்றதோ என்ற ஒரு நிலையை மக்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையாகவே எங்களுடைய தமிழர்களினுடைய வாழ்வியலோடு இணைந்த மிகப்பெரிய ஒரு கைத்தொழில் பேட்டை அடையாளத்தை எங்களுடைய ஆனையிறவு உப்பு உற்பத்தி நிலையம் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீண்ட வருடங்களுக்கு பின்பு அந்த ஆனையிறவு உற்பத்தி பேட்டையை மீளவும் ஆரம்பித்திருக்கின்ற விடயத்தை நினைக்கின்ற பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலும் அதை ஆரம்பித்து இன்று அதனுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆனையிறவு உப்பு என்கின்ற பெயரோடு அண்மை காலமாக வெளியிடப்பட்ட எங்களுடைய அந்த உற்பத்தியானது இப்பொழுது ரஜலுணு என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கள பெயரிலேயே அது இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவெனில், இலங்கையில் உள்ள ஊர்களுக்கு பெயர்கள் இடப்பட்டு அந்த பெயர்கள் அங்கீகரிக்கப்பட்டு இன்று அது நடைமுறையில் இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் செல்லுகின்ற போது நாங்கள் ஆனையிறவு என்கின்ற பெயரை இன்று நாங்கள் அதாவது உச்சரிக்கவில்லை. இது அரசால் அன்று பெயரிடப்பட்ட அந்த பெயர். அந்த ஆனரவு பகுதியிலே விளைகின்ற உப்பினை சரியான முறையிலே பதப்படுத்தி இந்த பகுதிகளுக்கு விற்பனை செய்கின்ற ஒரு தளமாகவே கடந்த காலங்களில் அது இருந்து வந்திருக்கின்றது. இன்று எங்களுடைய ஆனரவு உப்பளம் ஊடாக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முயற்சியை தன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மையிலேயே இந்த ஆனையிறவு உப்பளமானது 90 வருடங்களுக்கு பிறகு இதை இயக்குகின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக தமிழர்களுடைய அடையாளங்களை அளிக்காது. அந்த ரஜ நுணு என்ற பெயரிலே அந்த பெயரை பயன்படுத்தி அந்த உப்பை விற்பனை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். பேக்குகளை கூடி அடிப்பதற்காக அனுப்பப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். உண்மையிலேயே அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இப்படித்தான் முந்தைய இனவாத அரசு முந்திரியை குளத்தை நெடும் வெவா என்றும் ஆமையின் குளத்தை கிரிவன் வெவா என்றும் ஏன் பூர்வீக மணலாற்றிய வெளியுயா என்றும் மாற்றிவிட்டதை போல இப்போது இந்த விடயத்தை பார்க்கும்போது தொடர் நடவடிக்கையா என்று எண்ண தோன்றியுள்ளது. தொடர் நடவடிக்கையாக இப்படியான சம்பவங்கள் இடம்பெறலாமோ என்று எண்ண தோன்றியுள்ளது. தயவு செய்து இந்த குரூர எண்ணங்கள் இல்லாது இந்த நிலைமையை இப்போதைய அரசாங்கமானது சீராக்க வேண்டும் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விடயத்தை ஆனையிறவு உப்பு என்ற பெயரிலே அந்த உப்பளத்திலிருந்து அந்த உப்பு வெளியேற வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையா இருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுடைய
நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்ணா அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார். நிச்சயமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே காணப்படுகின்ற தமிழர்களுடைய அடையாளங்களை அழிக்க கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். இவ்வாறான செயல்பாடுகளோடு ஒன்றித்து இந்த அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தமிழர்கள் பிரதேசமெங்கும் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய அலை வீசி அடங்கி கொண்டு போகின்ற ஒரு சூழலை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் ரஜலூனு என்கின்ற அந்த பெயரிலே அந்த உப்பினை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டிய தேவை என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை. இது வடபகுதியிலே ஒரு முக்கியமான தொழிற்சாலையாக இருக்கின்றபடியால் இந்த தொழிற்சாலை உண்மையாகவே மக்களது ஒரு சரியான எண்ணமும் ஆவலுமாக இருக்கின்றது. இந்த ஆனரவு உப்பு என்பதனை இந்த ஆன இரவு உப்பு என்கின்ற பெயரிலேயே ஆனரவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த உப்பு அந்த ஊரினது பேரிலேயே அதை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பல படித்த புத்திஜீவிகள் மற்றும் பல சமூக மட்டங்களில் இருக்கின்ற பெரியவர்களோடு நாங்கள் இந்த விடயங்களை கதைத்த போது அவர்கள் எல்லோருமே அதை ஒரு ஆச்சரியமாக எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் ஒரு ஊரின் பெயரிலே ஒரு பிரதானமான ஒரு தொழிற்சாலை அமைய வேண்டிய நேரத்தில் அந்த தொழிற்சாலையை இன்னொரு பெயரில் வைத்து செய்வது உண்மையாகவே ஒரு பொருத்தப்பாடில்லை. வட மாகாணத்திலே நடுப்பகுதியில் இருக்கின்ற பாரம்பரிய இடம் ஆனரவு உப்பளமானது. அந்த வகையிலே அந்த உப்பளத்தின் பெயரை மாற்றி அமைக்கும் வண்ணத்திலே எங்களுடைய இப்ப இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசின் சில அரசியல்வாதிகள் அந்த இடத்தை ரஜலுனு என்ற பெயரில் மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த இடத்தின் பெயரை மாற்றுவதற்கு எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் அந்த இடத்தை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனரவு உப்பளம் 51ஆம் ஆண்டுக்கு முதலே எனக்கு தெரியாமலே இருந்தது. ஆனரவு உப்பளம் ஆனரவுன்ற பேர் தான் இருந்தது. தொடர்ச்சியாக அதே பேர்கள். ஆனால் அதுக்காக வேற மாற்றங்கள் செய்ய சொன்னா நான் மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. அதுங்கிற தமிழர்களும் பேசாங்க பரம்பரையாக இருந்தது. எத்தனையோ தலைமுறையாக இருந்தது. தமிழத்தை அடையாளத்தை ஆனரவு உப்பளத்தை விவரமே மாற்றுகிறார் தமிழத்தை. ஆகவே எங்களுடைய தமிழர்களினுடைய பிரதேசங்களிலே மிகப்பெரிய அளவிலே, அதாவது எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய மக்களினுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு செல்லக்கூடிய இந்த உற்பத்தி பேட்டையானது இப்பொழுது சிங்களத்திலே அந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்பது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு மனவேதனையான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை எங்களுடைய அரசியல்வாதிகள் அநேகமானவர்கள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் கூட இது தொடர்பான பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் பல அமைச்சர்களும், அதாவது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் இதற்கான பெயரினை ஆனையிரவு உப்பளம் என்கின்ற பெயரோடு இந்த உற்பத்தி பேட்டையை மீள இயக்குவதாகவும் கைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் அவருக்கு வாக்குறுதியை அளித்திருக்கின்றார். ஆகவே நாங்களும் இந்த வடமாகாணத்தினுடைய எங்களுடைய இனம், எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு இவ்வாறான இனச்சூறையாடல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் வினயமாக இந்த உயரிய அரசிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய எங்களுடைய விடயம் என்னவென்று சொன்னால், இது ஒரு தனித்துவமான தமிழரினுடைய பிரதேசத்திலே அமைய பெற்றிருக்கின்ற இந்த உப்பு உற்பத்தி பேட்டையினை நாங்கள் மீளவும் ரஜலுனு என்ற பெயரோடு ஆரம்பிக்காமல் அது எங்களுடைய தமிழினுடைய அடையாளத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய நிலையிலே ஆனையிரவு உற்பத்தி நிலையம் என்கின்ற பெயரோடு அந்த உப்பு எங்களுடைய மக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும். ஆகவே ஆனரவு அந்த உப்பு உற்பத்தி நிலையம் திறக்கின்ற போதே அந்த பிரச்சனை அந்த இடத்தில் எழுந்துள்ளது. ஆனால் அந்த இடத்தில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எல்லாரும் கொடுத்த உத்தரவாதம், இந்த திறப்பு விழா முடிந்த பின் மிக விரைவில் நாங்கள் இந்த பெயரினை மாற்றி தருவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தினை அந்த இடத்தில் இருந்த மக்களுக்கும் அந்த இடத்தில் இருந்த பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கும் அவர்கள் அந்த உத்தரவாதத்தை கொடுத்தே அந்த திறப்பு விழாவினை அன்று செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் மீள அதை ஆராய்ந்து கொண்டு போகின்ற போது இன்று அந்த ரஜலூனு என்கின்ற அந்த பெயரிலேயே இன்று அதற்கான பொதியிடலுக்கு தேவையான அந்த பேக்கெட்டுகள் லட்சக்கணக்கில் அடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு இது இன்று அது அங்கே பிரிண்ட் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கின்றது. உண்மையாகவே அந்த பேக்கெட்டுகள்
பெயரிடப்பட்டு இங்கு அனுப்பப்பட்டால் இப்போதைக்கு அந்த பெயர் மாற்றுவதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஆகவே அரசாங்கம் இதை உடனடியாக கருத்தில் எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதை கருத்தில் எடுத்து வடபகுதியில் ஒரு பிரதானமான உற்பத்தி மையமாக இருக்கின்ற இந்த ஆனரவு உற்பத்தி மையத்தினை அந்த பெயரிலேயே இயங்குவதற்கு, இது ஒரு தனிநபரது பெயரோ அல்லது ஒருவருக்கு சொந்தமான பெயரோ கிடையாது. இது ஒரு ஊரினது பெயர். இந்த ஊரின் பெருமதி, இந்த வடபகுதியின் பெருமதி, இங்கு வாழ்கின்ற மக்களது பெருமதி எல்லாமே அந்த தளத்தில் இருக்கின்றது. விடுதலை புலிகளினுடைய காலத்திலே போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டவர்கள் 4 பேரை லண்டன் தடை செய்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய மக்கள் சரியாக சிந்தித்து தமிழ் தேசியத்தோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய ஒட்டு சுட்டான் சூளை கூடி, அதாவது ஓட்டு தொழிற்சாலை கூடி அந்த பேர் மாற்றப்பட்டு இருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதே எங்களுடைய டிசிசி மீட்டிங்லே பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் எடுத்துரைத்திருந்தார். உண்மையிலே இவ்வாறான அடையாளங்கள் எப்பொழுதும் அளிக்கப்படாது. பாதுகாப்பதற்காக தமிழினத்தினோடு தமிழர்கள் தமிழினத்தோடு பயணிக்க வேண்டும் என நான் உங்களிடம் வினயமாக கேட்கின்றேன். குரல் கொடுப்பதற்கு தமிழர்கள் சார்ந்து தமிழர்கள் பரப்பிலே நாங்கள் உறுதியானவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய அடையாளங்களை மென்மேலும் கட்டிக்காக்க முடியும். இதிலே குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ரஜலுடு என்கின்ற இந்த பெயரால் நாங்கள் எங்களுடைய சிங்கள மக்களையோ அல்லது வேறு இனத்தவர்களையோ நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய கைத்தொழில் பேட்டைகள் அல்லது எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய தொழில் பேட்டைகளிலேயுடைய பெயர்கள் நிச்சயமாக தமிழிலே மாற்றம் பெற வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த தேசத்திலே வாழ்வதற்கு, இந்த மண்ணிலே வாழ்வதற்கு இந்த உயரிய அரசாங்கம் எங்களுக்கு பரிபூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இனி வருகின்ற சந்ததிக்கும் நாங்கள் தமிழை வளர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தயவு செய்து அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தாங்கள் இதை முதல் கருத்தில் கொள்ளுங்கள். இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அதே பெயர்களில் செல்வதற்கு முதல் நீங்கள் ஆவணை செய்யுங்கள். அதாவது ஆணையிறவு என்கின்ற அந்த பெயரிலேயே இந்த உப்பு உற்பத்தி நிலையம் இயங்கப்பட வேண்டும். அந்த உப்பு உற்பத்தி நிலையத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் அந்த பெயரிலேயே இந்த நாடு பூராக விற்பனை செய்யப்பட வேண்டும். அதே போன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் கூட அந்த பெயரிலேயே அந்த பொருள் ஏற்றுமதி செய்வது எமது பகுதிக்கு அது பெருமையாக நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் உடனடியாக இந்த அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையில் தலையீடு செய்து இதை உடனடியாக நிறுத்தி இந்த ஆனரவு உப்பு உற்பத்தி நிலையம் என்கின்ற இந்த பெயரை மாற்றி எங்களது அபிலாசைகளை நிறைவேற்றி தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை யாருக்கும் எதிராகவோ எந்த ஒரு தூண்டுதலிலேயோ நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லவில்லை. உண்மையாகவே ஒரு நியாயத்தின் பால் நாங்கள் இந்த விடயங்களை இங்கு கொண்டு வருகின்றோம். ஆகவே இதை தாங்கள் அங்கீகரித்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு தருமாறு தங்களை அன்பாக வேண்டிக்கிறேன். இந்த என்பிபியினுடைய அரசாங்கம் இன்று 6 மாதம் ஆகியும் எந்த விதமான தமிழர்களுக்கான தீர்வு திட்டங்களோ எதையுமே முன்வைக்காது ஒரே பாதையிலே, அதாவது ஊழலை ஒழிப்போம் என்ற சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் ஊழல் இப்பொழுதுதான் அதிகரித்திருப்பதாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எந்த திணைக்களமாக இருந்தாலும் சரி, இவ்வாறான செயல்பாடுகளோடு ஒரு மாய வலைக்குள் சிக்காது தெளிவாக தமிழ் மக்கள் இந்த பிரதேச சபை தேர்தல்களிலே பயணிக்க வேண்டும் என வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன்.